ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் அன்பு மஞ்சுமா. என்னடா ரோடை காமிச்சிட்ருக்கோன்னு பார்க்குறீங்களாங்க? ஆமாம், இன்றைக்கி நம்ம காஞ்சிபுரமில் அம்மா வீட்டாண்ட கலைவாணி ஸ்வீட்ஸ் அப்படின்னு ஒரு கடை இருக்குங்க. இங்கே 90s கிட்ஸ்க்கு நம்ம என்னெல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம் அது எல்லாமே இருக்குங்க. ஸோ உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. இந்த கலைவாணி ஸ்வீட் ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரமில் நேர் ஜிஹெச் ரோடு ஆப்போசிட் தான். நம்மளோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நேர் ஆப்போசிட் ரோட்டில் தான் இருக்குது. சரி வாங்க என்னென்ன சாக்லேட் இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ஒன்றே வந்து அந்த ஹால்ஸ் மிட்டாய் மாதிரி இருக்கும் இல்லையா, இது வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கலர் இது எல்லாமே இந்த கலைவாணிஸ் அப்படிங்கிற ஷாப்போட ஓன் மேனுஃபேக்சரிங் ஓன் பிராண்டு தாங்க இங்கே செய்கிறாங்க எல்லாமே. இது பாருங்கள், யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க காஃபி சாக்லேட். இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த காஃபியோட அந்த சீட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, காஃபி இதுதான் அரைச்சி நம்ம காஃபி தூள் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான காஃபி ஃப்ளேவர் காஃபி தூள் நம்ம காஃபி குடித்த மாதிரி இருக்கும். இது பாருங்கள் நல்லா விக்ஸ் மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த சாக்லேட் இது எல்லாமே ஸ்கூல் படிக்கும் போது 90s கிட்ஸுக்கு தெரியுங்க. எப்படிலாம் நம்ம போயிட்டு ₹1 எடுத்துகிட்டு போன காலம்லாம் இருக்கும். 25 காசுக்கெல்லாம் வாங்கியிருப்போம். இது பேர் பல்லி மிட்டாய்னு சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது? இந்த பல்லி மிட்டாய் ஜீரக மிட்டாய் அப்படின்னும் சொல்லுவாங்க. கலர் பல்லி மிட்டாய் சிந்துனா மாதிரி இருக்காங்கன்னு வாங்களே, அந்த மாதிரி இதுவுமே அந்த விக்ஸ் மிட்டாய் ஃப்ளேவர் தான். நல்லா இருக்கும்ல. இதெல்லாம் வந்து ₹1க்கு 4 கொடுப்பாங்க. அப்போ 25 பைசா ஒன்று எடுத்துகிட்டு ஓடுவோம். 50 காசுலாம் எடுத்துகிட்டு ஓடுவோம். இது ஆரஞ்சு மிட்டாய். இது இப்போவுமே நிறைய பேர் வாங்கி சாப்பிடுவாங்க இந்த ஆரஞ்சு மிட்டாய். என்ன தான் சொல்லுங்கள், இது இப்போ சாப்பிட்ற சாக்லேட் எல்லாம் விட நம்ம 90s 80ஸ்லாம் தெரியும். இந்த சாக்லேட் எல்லாம் வாங்குறதுக்கு எல்லா ஸ்கூல் வாசல்லையுமே ஒரு பாட்டிமா ஒரு அக்கா கண்டிப்பாக உட்காந்துருப்பாங்க இந்த மாதிரி கடை போட்டுக்கிட்டு. யாரோட ஸ்கூல் வாசலெல்லாம் உட்காந்துருக்காங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அதுவும் மாங்காய் இந்த வாட்டர்மெலன் சீசன்லாம் வந்தால் ஒரு பீஸ் ₹1 அப்படின்ட்டு மாங்காவெல்லாம் கட் பண்ணி நீட்டாக வச்சுருப்பாங்க பாருங்கள். ஐயோ அதெல்லாம் மறக்க முடியல. இந்த எள்ளு உருண்டெல்லாம் 4 நாக்கு 25 பைசாக்கெலாம் வாங்கின காலம் இருக்குது. எவ்வளோ ஆசையாக இருந்துச்சு தெரியுமாங்க எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. இப்போ வந்து பர்ஃபிலாம் நம்ம பார்க்குறோம், கடலை மிட்டாய் இதெல்லாம் இப்போவும் இந்த எள்ளு மிட்டாய் இப்போவுமே பார்க்குறோம். ஆனால் இந்த ஜெல்லி மாதிரிலாம் வரும் பாருங்கள், அந்த ரோஸ் கலரில் இருக்கும் பாருங்களேன், பால் பன்னு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எவ்வளோ பேர் வாங்கி சாப்பிட்ட அனுபவம் உண்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த எல்லாருக்குமே தெரியுங்க. அவங்கவுங்க ஸ்கூல் வாசலில் கண்டிப்பாக ஒரு அக்கா உட்காந்துருப்பாங்க. இது என்னென்னு மறக்காமல் சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் இதோட ஆன்சர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். சரி அதுக்குள்ளே நானே சொல்கிறேன். இது பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து இலந்தப்பழம் ஜாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இலந்தப்பழம் ஜாம் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புளி ஜாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புளி ஜாமா பசங்க இப்போ அதுக்கு பேர் வச்சுருக்காங்க, புளி ஜாம் அப்படின்ட்டு. ஆனால் அது பேர் வந்து இலந்தப்பழம் ஜாம். உள்ளே வந்து இலந்தப்பழம் சீட்ஸோடையே இருக்கும். இது பாருங்கள் கமரக்கட் பாருங்கள். நம்ம 90s கிட்ஸ்க்கெல்லாம் 90ல் இருந்தவங்களுக்கு தெரியும். கமரக்கட்டு உள்ளே வந்து காயின் இருக்கும். 4 50 காசு 20 பைசா 5 பைசா அப்படின்னு இருக்கும். யாரோட கமரக்கட்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே வாங்கி சாப்பிட்ட காலம்லாம் இருக்குது கமரக்கட்டு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கயிறு வெள்ளை கலர் ஹால்ஸ் மாதிரி இருக்கும், ரவுண்டாக ஹோல்ஸாக இருக்கும். அதில் வந்து கயிறை வந்து உள்ளே போட்டிருப்பாங்க. அந்த கயிறை வந்து சுற்றி இப்படி இழுத்தா அது வந்து சூப்பராக ரன் ஆகும். அந்த சாக்லேட்டுமே நான் காட்டுறேன். இது பாருங்கள், இதெல்லாம் வந்து அப்போது 90ஸ்ல கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்ட அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும். இதை பார்த்தோன்னே அப்படியே எல்லாருக்கும் மலரும் நினைவுகள் மாதிரி எல்லோரும் அப்படியே அவங்க ஸ்கூல் டைமில் போயிட்டு வருவோம். எனக்கு அந்தளவுக்கு ஆசையாக இருந்தது. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாங்க வாசலில் ஒரு பாயம்மா வந்து உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு 3 பசங்க. நான் இன்றைக்குமே அவங்கள நான் நினச்சி பார்ப்பேன். 3 அண்ணாங்க, அவங்களுக்கு அப்பா கிடையாது அந்த பாயம்மாவுக்கு. அவங்க வந்து அந்த ஸ்கூல் வாசலில் இந்த மாங்காய் இந்த மாதிரி வாட்டர்மெலன் இந்த மாதிரி சாக்லேட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து விற்பாங்க. மிஞ்சி போனால் அவங்களுக்கு அன்றைக்கி எவ்வளோ வரும், ஒரு ₹20 வருமா ஒரு நாளைக்கு. பசங்க 50 காசுக்கு ₹1, மிஞ்சி போனால் பசங்க ₹1 தான் வாங்குவாங்க. சரி ஒரு ₹25 ₹30 வச்சுக்கோங்களேன். அதை எடுத்துகிட்டு போய் தான் அன்றைக்கி அந்த பாயம்மாவோட ஃபேமிலியே ரன் ஆகும்னா பாருங்கள். எனக்கு ரொம்ப இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு அவங்களோட ஞாபகம் தான் வந்துச்சு. ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம் அவங்களோட குடும்பம். ஆனாலும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் வாசலில் வந்து உட்காந்துட்டு அந்த அம்மா காலையிலே வந்துடுவாங்க, 8:30க்கெலாம் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் 11 மணிக்கு பிரேக் டைமில் வருவாங்க. அப்புறம் 1 மணிக்கு வந்து லஞ்ச் டைமில் வருவாங்க. அவ்வளோதான், அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. ஏன்னா ஈவினிங் 3:30 மணிக்கெலாம் பசங்க வாங்க மாட்டாங்க, அதனால் வரமாட்டாங்க.
இப்படி தான் ரொம்ப ஜாலியாக இருக்கும். எனக்கு அந்த வாங்கி சாப்பிட்ற ஒரு அனுபவம் இருக்குங்க. பப்பாளிலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. இது பாருங்கள், தேன் மிட்டாய். இந்த தேன் மிட்டாய் எத்தனை பேருக்கு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க, பிடிக்குன்றது மறக்காமல் சொல்லுங்கள். இதை சாப்பிடும்போது இது உள்ளே வந்து அந்த சர்க்கரை தான் ஆக்சுவலாக அது. ஆனால் நமக்கு அப்போ வந்து தேன் மிட்டாய் இதை சாப்பிடும்போது தேன் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஏமாற்றி கொடுப்பாங்க. இது எள்ளு மிட்டாய். இது எல்லாமே வந்து எள்ளு உருண்டை. இது தாங்க அந்த பால் பன்னு. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே. இந்த பால் பன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுதான் அது பேர் வந்து பால் பன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாஃப்டாக இருக்கும், பார்க்க தான் இப்படி இருக்கும். ஆனால் நம்ம அதை எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குது அந்த பால் பன்னு. எனக்கு ரொம்பவுமே ஆசையாக இருந்ததுங்க இதில் இருக்கிறதெல்லாம் பார்க்க. இப்போ என்ன தான் சொல்லுங்கள், கலர் கலராக ஃபாரின் சாக்லேட்ஸ்லாம் வந்தாலும் நம்ம ஊர் தேன் மிட்டாய்க்கு இணையாகுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நிறைய பேர் இதை பார்த்துட்டு இதை நான் சாப்பிட்ருக்கேன், இந்த வெள்ளை கலரில் இருக்குது அந்த ஹால்ஸ் மிட்டாய் மாதிரி இருக்குது, அதை நான் சாப்பிட்ருக்கேன் அப்படி இந்த தேன் மிட்டாய் சாப்பிட்ருக்கோம். இந்த கலர் கலர் ஆரஞ்சு மிட்டாயில், ஆரஞ்சு மிட்டாயிலே தனியாக வரும், கலர் கலர் தனியாக வரும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி மிட்டாயெலாம் நிறைய வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே அக்காவோட கடைக்கு தான் வாங்கியிருந்தாங்க. இப்போதைக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டிங்க்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்காங்க. இப்படிலாம் கொடுத்தா தான் இப்போ இருக்கிற பசங்க வாங்குதுங்க அப்படின்ட்டு. இதுக்குள்ளே வந்து ஒரு பொம்மை வைக்கிறது, ஒரு கார் வைக்கிறது, குட்டி குட்டியாக கொடை வைக்கிறது, அந்த மாதிரி இப்போ வைக்கிறாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி நம்மலாம் வந்து இது பண்ணும்போது இந்த கமரக்கட்டுக்குள்ளெல்லாம் காசு இருக்கும், அதுக்கு ஒரு ஆசைப்படுவோம். அதை விட இன்னொரு ஹைலைட் அந்த பாயம்மா கொண்டு வருவாங்க. என்னென்னா, சீட்டு ஒரு அட்டையில் வந்து ஒரு இது மாதிரி ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருப்பாங்க. நீங்கள் எந்த இடத்துல ஸ்க்ராட்ச் பண்ணுறீங்களோ அங்கே காசு இருக்கும். 50 காசு, 1 ரூபா, 2 ரூபா அப்படின்னு. நம்ம கையில் வந்து முதல்ல ரீசார்ஜ் கார்டு வந்து தேய்ப்போம் பார்த்தீங்களா, 10 ரூபா ரீசார்ஜ் கார்டு. அந்த மாதிரி அந்த ஸ்க்ரீனில் நம்ம அந்த தேய்ச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஏதாவது காசு இருக்கும். 5 ரூபா, 2 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா வரைக்கும் இருக்கும். 50 ரூபாலாம் கூட இருந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு லக்கு என்ன இருக்கோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த 90ஸோட அனுபவம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களோட மலரும் நினைவுகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிற மக்களே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பபாய்.